சுகுணாதிவார் உங்கள் கோணம் என்ன இதில்? இல்லை, எனக்கு அந்த கொடியை பார்த்தோன்னே நான் ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருந்தேன். அது பட்டுச்சில பார்டர் மாதிரி இருந்தது, கொடி மாதிரி தெரியலை. அது ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வரக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு துணி வகை அறிமுகம் பண்ணுற மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு அரசியல் கட்சிக்கான கொடி அல்லது நம்ம இது வரைக்கும் பழகி இருந்த ஒரு தோட்டத்தில் வந்து முற்றிலும் மாறுபட்டதுனால கூட அப்படி நமக்கு தோணலாம். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக சிந்திச்சிருக்கீங்க, மாடர்னாக சிந்திக்கல. நம்ம ஒரு போஸ்ட் மாடர்னாக கூட சிந்திச்சிருக்காங்க. ஒரு நவீன கட்சி இயக்கம், ஒரு இளம் தலைமுறை இருக்கிற இயக்கம், டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி வர்றது வந்து உங்களுக்கு பழைய கோணத்தில் சிந்திக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி தோணியிருக்கலாம். அதுக்கு காரணங்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் கூட உங்கள் எண்ணத்தை மாற்றி அதற்கு அவர் காரணங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, நீங்கள் முதல்லையே சொன்னது மாதிரி பொதுவாக வந்து ஒரு சாதாரண மக்களிடம் விரைவில் போய் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அது வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்க வேண்டும். அதனால தான் வந்து உதயசூரியனாக இருக்கட்டும் அல்லது ரெட்டலையாக இருக்கட்டும் மாம்பழமாக இருக்கட்டும், இந்த சின்னங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானவை, வரைவதற்கு எளிமையானவை, கொண்டு போய் சேர்ப்பதற்கு எளிமையானவை. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த சுவர் எழுத்துக்கள்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலகட்டங்கிறனால இதை வந்து யாரும் சுவரில் வரைய வேண்டியதில்லை அப்படிங்கிறனால கூட இது எளிதாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதில் எனக்கு மிக முக்கியமாக என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் கூட அந்த அரசியல் வருகையை, தன்னுடைய அரசியல் நிகழ்வுகளை ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியே நடத்துகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. ஏன்னா வந்து அவருடைய ஒவ்வொரு முதல்ல வந்து இப்போ பொதுவாக இப்போ சினிமாக்கள் என்னன்னா முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுறது, அதுக்கப்புறம் ஒரு டீசர், அதுக்கப்புறம் ட்ரெய்லர், அப்புறம் கிளிம்ஸ் எல்லாம் ஒன்று வெளியிடுறாங்க. இப்போ கட்டமாக வந்து ஒரு திரைப்படம் பற்றி உருவாக்குவதை போல் ஒரு அறிக்கை விடுறாரு முதல்ல வந்து நான் வந்து வரப்போகிறேன், ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ கட்சி கொடியை வந்து வெளியிடுறாரு. கட்சி கொடியை வந்து வெளியிட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ சாங் சிங்கிள் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வருகிறது, அது கிராஃபிக்ஸில் வந்து வருகிறது. அதுக்கப்புறமேல அந்த கட்சி கொடி இப்போ அந்த கட்சி கொடியில் என்ன இருக்கிறது, ஒவ்வொரு கொடிக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது எல்லா இயக்கங்களுக்குமே. இப்போ கம்யூனிஸ்ட் கொடின்னு சொன்னால், அறிவால் சுத்திகள்னு சொன்னால் அது வந்து உழவர்களையும் தொழிலாளர்களையும் மையப்படுத்துகிறது. அதே மாதிரி வந்து ஒரு திராவிடர் கழகத்தினுடைய கொடினா கருப்பை வந்து நீக்குவதற்கான ஒரு இருளை போக்குவதற்கான ஒரு விஷயமாக அது இருக்கிறது, இன இழிவு என்கிற துக்கத்தை போக்குவதற்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு இயக்கத்துடைய கொடிக்கும் ஒரு தத்தும் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கொடியை வந்து வெளியிடுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், அந்த கொடியை வெளியிட்ட தருணத்திலேயே சொல்லலாம் விஜய் வந்து இப்போ யானைங்கிறது எதை குறிக்கிறது, அல்லது இந்த நிறம் எதை குறிக்கிறது, வாகை மலர்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அவர், நான் இந்த கொடியை வெளியிட்டுட்டேன், ஆனால் இந்த கொடியில் என்ன எதை குறிக்கிறது. இப்போ வந்து அந்த காலம் வேற, இப்போ வந்து மக்களோட மெமரி ரொம்ப ஷார்ட். ஒரு பிரச்சனை, ஒரு கான்ட்ரவர்சி வந்தால் கூட 3 நாள் தான். காலையில் அது நியூஸ்னால் சாயங்காலம் வேறு நியூஸ் வந்துடுது வாட்ஸ்அப்பு இந்த யுகத்தில். ஸோ ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அது கடைசியாக ரிலீஸ் ஆகிற வரலையும் அதை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிட்டே வர்றது மாதிரி இதையும் வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டிங் தானே, ஒரு விஷயத்தை பற்றின ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறது. இப்போ கொடியை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு, ஒரு 2-3 நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ கொடிக்கு ஒரு விளக்கம் அப்படின்னு வரும்போது அதை பற்றி நீங்கள் இன்னமும் டீகோட் பண்ணுவீங்க, இன்டர்பிரேட் பண்ணுவீங்க. அது வரையிலும் அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்றதில் பேசிகிட்டு இருப்பாங்களே. இல்லை, அது தேவையில்லை. அது சினிமாவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் அதுங்கிறது தேவை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி கடைசியில் வந்து ரிவீல் பண்ணுறதுங்கிறது. நீங்கள் முதல்ல வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டீங்க, அறிக்கை வெளியிட்டதுக்கு பிறகு எங்களுடைய கொள்கைகளை சொல்ல போகிறோங்கிறீங்க. அறிக்கையிலேயே உறுதிமொழியிலே ஏறத்தாழ அவங்க கொள்கை என்ன அப்படின்றத சொல்லிடுறாங்க. செக்யூலர் பாலிட்டிக்ஸ் தான், ஒரு இனம், மதம், மொழி, ஊர் இந்த மாதிரியான இதெல்லாம் எந்த விதமான குறுகிய மனப்பான்மைக்கு இல்லை. பாலியல் நீதி வரையிலும், சமத்துவம் வரையிலும் அந்த உறுதிமொழியில் பேசுகிறாங்க. அதெல்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு படலையா? இல்லை, கண்டிப்பாக பாசிட்டிவாக தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன அந்த உறுதிமொழியில் பிறந்த இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது கொஞ்சம் புதுசாக கூட இருந்தது. ஏன்னா ஜாதி மதம் பாலினம் என்பது எல்லாருமே சொல்லக்கூடியது. பிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இப்போ வடக்கர்கள் அப்படின்னு சொல்லி விலக்கி வைப்பதாக இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய இவங்க தெலுங்கர்கள், இவர்கள் கன்னடர்கள்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பது, இதையுமே கூட மறுப்பது அப்படிங்கிறத மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி தான் விஜய் கட்சியோட வந்து கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பிறந்த இடம் அது சார்ந்துமே ஒரு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்வதையுமே கூட நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழருக்கான செக்காக பார்க்குறீங்க? கண்டிப்பாக அப்படி தான் பார்க்குறேன் நான். ஒருவேளை அவங்களுக்கு நோக்கர்கள் இல்லை, பட் பிறந்த இடம்னு சேர்க்கிறப்ப வந்து அப்படி தான் நான் பார்க்கிறேன் நான். அல்லது வடக்கு தெற்குங்கிற ஒரு வடக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன ரீதியாக விலக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் கூட அதில் இருக்கலாம். பேசிக்காக வெறுப்பு அரசியலில் நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இப்போ இன்னொன்னுக்கு வருவோம். இதெல்லாம் நீங்கள் அறிக்கையில் சொல்கிறீங்க அல்லது உறுதிமொழியில் வைக்கிறீங்கிறப்ப கொடியில் என்ன இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கே இன்னொரு நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு அப்போ நீங்கள் சினிமாவிலேருந்து வந்திருக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் சினிமாவை போலவே அல்லது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியே வந்து ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து திட்டமிட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரெடிஷ்னலான கட்சி அப்படின்னா மக்கள்கிட்ட போவாங்க, இயக்கம் கட்டுவாங்க,
அவங்க பேரணி, ஆர்ப்பாட்டம், கண்டன கூட்டங்கள், மக்கள்கிட்ட கருத்தரங்கு நடத்துறது, மாநாடு நடத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு கட்சிகள் வழக்கமாக பண்ணுறது. இப்போ நவீன யுகத்தில் அதுக்கு வேறு வடிவத்தில் போகலான்னு கூட அவங்க நினைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து பிறந்த இடம் அப்படின்ற பேரில் கூட நான் வந்து பாகுபாடு காட்ட மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுக்கிறார். இது வந்து தமிழ்நாட்டில் வடக்கர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கான ஒரு பதிலாக கூட இருக்குது, பாசிட்டிவ்ன்றீங்க. இன்னொன்று, அதுக்கு மட்டும் இல்லை, பலர் தமிழ் தேசிய உணர்வு கொண்ட அல்லது தமிழ் உணர்வு கொண்ட பலர் வந்து இதில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் திராவிட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு வச்சாங்க, கருப்பு சிவப்புலாம் இருந்துச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு பாதையில் பயணிக்கிற ஒரு தன்மை இதில் தெரியுது அப்படின்னு விளக்கம் தர்றாங்க. அப்படி இல்லை. அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் வந்து தமிழக மக்கள் முன்னணி அப்படிங்கிற கட்சி தான் ஆரம்பித்தார். அப்போயே அவருக்கு இதில் வந்து திராவிடம்ங்கிறது இல்லை. மக்கள் நீதி மையத்திலையுமே திராவிடம்ங்கிற பெயர் இல்லை. கண்டிப்பாக ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்திருந்தாலும் அதில் திராவிடம் என்கிற ஒரு பெயர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இந்த திராவிடம் என்கிற அடையாளத்தை வந்து தவிர்த்திருப்பதற்கு அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு கட்சியாக, புது கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது பழைய கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு தான் அரசியல் பண்ண முடியும். அது நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, பாமக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக, எல்லா கட்சிகளையும் பண்ணுகிற பொழுது தமிழக வெற்றி கழகம்ங்கிறது திராவிடம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து அவங்க வச்சாங்கன்னா அது வந்து ஒரு திமுகவை எதிர்ப்பதற்கான ஒரு கட்சியாக அதை சுருக்கி பார்க்குறீங்களா? ஏன்னா அவங்க வந்து பரந்த லட்சியங்கள் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக திமுக எதிர்க்கிற இன்னொரு கட்சி அப்படின்னு அதை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இல்லை, இது விஜய் கட்சிக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி வந்து களத்துக்கு வரக்கூடிய எல்லா கட்சிகளுமே திமுக எதிர்ப்புங்கிறது ஒன்றை வச்சு தான் வர முடியும் அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து இருதுருவ அரசியலாக இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து ஒரு திராவிட அரசியல், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒன்று ஒரு இனவாத தூய்மை பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல், இன்னொரு பக்கம் இந்துத்துவ அரசியல் அப்படின்னு போயிட்ட பிறகு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை தான் செலக்ட் பண்ணுங்கிறப்ப, இல்லை நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸை பேச போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு திமுக எதிர்ப்புங்கிற ஒரு மூன்றாவது இடம் அப்படின்னு வர்றப்ப நாங்கள் திமுக கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கிறது. கண்டிப்பாக வந்து விஜய்க்குமே அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். வந்து ஆனால் என்னன்னா இதெல்லாம் வந்து விளக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கடமை விஜய்க்கு இருக்கிறது. ஆனால் விஜய் வந்து இன்றைக்கி சொல்லுவேன், நாளைக்கு சொல்லுவேன், நாளை மறுநாள் சொல்லுவேன், நான் ட்ரெய்லர் மட்டும் வெளியிடுவேன், டீசர் மட்டும் வெளியிடுவேன் அப்படின்னு போகிறது அப்படிங்கிறது தான் வந்து அது வந்து ஒரு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு பொறுப்பான அரசியல் கட்சிக்கு. இன்னொன்று, இப்போ இந்த கொடியிலேயே பார்த்தோம்னா வந்து அவர் திருப்பி வந்து விஜய் வந்து முன்வைப்பதுங்கிறது வெற்றி அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. விஜயனுடைய பெயர் வந்து வெற்றியை குறிப்பது, கட்சியினுடைய பேரில் தமிழக வெற்றி கழகம்ங்கிறது, வாகை மலர் அப்படிங்கிறது வெற்றி பெற்ற பிறகு சூடக்கூடிய ஒரு மலர். அப்போ வந்து நீங்கள் வந்து வெற்றியை தான் மையப்படுத்துகிறீர்களே தவிர ஒரு வந்து பிரச்சனையை மையப்படுத்துவதாக இந்த கொடி இல்லைங்கிறது ஒரு மிக முக்கியமானதாக பார்க்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடம்ன்றது இலக்கா இருக்கலாம், ஆனால் வெற்றிங்கிறது இலக்காக இருக்கலாம், பேசு பொருளே வெற்றி அப்படின்ற ஒன்று தான் இருக்கு. அப்படி இருக்க முடியாதுல்ல. நீங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு பொது உடைமை தொழிலாளருடைய உரிமை குறிக்கிறது, ஒரு திராவிட கழகத்துடைய கொடிங்கிறது இன இழிவு, ஒரு தேசிய இயக்கம், ஒரு அசோக சக்கரத்தை குறிக்கிறதுன்னு ஏதோ இருக்கிறது இல்லையா? எந்த ஐடியாலஜியும் இல்லாமல் வெறுமனே வெற்றி பெறுவது மட்டுமே இலக்காக வைத்துக் கொள்வதுங்கிறது எந்த விதத்தில் சரியானது? இப்போ வந்து சமீபத்தில் அடிப்பட்ட சர்ச்சைகள் பார்த்தா வக்பு வாரிய சட்டம், அது எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மாற்றப்பட்டது. அதை பற்றி விஜய் எந்த கருத்துமே சொல்ல. இடஒதுக்கீடுனா வந்து இடஒதுக்கீடு பற்றி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது, அதில் கிரிமிலேயர் பற்றி கருத்து சொல்கிறது. இப்போ லேட்ரல் என்ட்ரி பற்றி ஒரு விவாதம் வருகிறது. அந்த லேட்ரல் என்ட்ரி கொண்டு வரப்பட்டதனால் சமூக நீதி என்பது சுத்தமாக காலியாக இடஒதுக்கீடுங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிற பொழுது தேர்ந்தெடுத்து மட்டுமே கருத்து சொல்வதுங்கிறது ஒரு அரசியலாக இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு பரிசீலிப்பு விழா நடக்கிற பொழுது கள்ளச்சாராயத்தை பற்றி முதல் நாள் பேசுகிறார், நீட்டை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆனால் நீட்டு எதிர்ப்பு வந்து அவர் ஏன் பேசவில்லை, அதுவும் மாணவர்களுக்கு பரிசீலிக்கக்கூடிய ஒரு விழாவில் பேசவில்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்ததுக்கு பிறகு அதனுடைய 2வது பகுதி நடக்கிறப்ப அதை பற்றி பேசுகிறார். அப்போ ஒரு அரசியல் தலைவர் என்பவர் தன்னெழுச்சியாக கருத்துக்களை சொல்லக்கூடியவர் மட்டும்தான் ஒரு தலைவராக இருக்க முடியும். எப்பெல்லாம் நிர்பந்தம் வருதோ, எப்போதெல்லாம் விமர்சனங்கள் வருதோ அப்போ மட்டும் தான் நான் கருத்து சொல்லுவேன் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு தலைவராகவோ ஒரு அரசியலாக வர முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக விஜய் இருக்கிற காரணத்தினால தான் அவர் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு கரிஸ்மா இருக்கலாம், அந்த கரிஸ்மாங்கிறது சினிமா மூலம் உருவான ஒரு கரிஸ்மா. அது ஒரு பொலிட்டிக்கல் கரிஸ்மாவாக மாறாதாங்கிறது விஜயோட அரசியல் செயல்பாடுகள் மூலம் மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட கரிஸ்மாவாக மாறணும்னு சொன்னால் அவர் நிறைய ஒர்க் பண்ணணும். ஆனால் அரசியலுக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய களப்பணி தேவை, ஒரு கொள்கை ரீதியிலான ஒரு தெளிவு தேவை. இது எதுவுமே இல்லாமல் அது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியே வந்து ஒரு அரசியலையும் அணுகுவது என்பது நிச்சயமாக ஒரு நீண்டகால தொலைநோக்கில் தொடக்க காலகட்டங்களில் அவருக்கு வந்து ஒரு கவர்ச்சியின் மூலமாக சில வாக்குகள் விழலாமே தவிர ஒரு நீண்டகால தொலைநோக்கத்தில் அது வருமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது.
இன்னொன்று பார்த்தோம்னா அவர் யாருடைய வாக்குகளை வந்து வாங்குவார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு தெரிந்து வந்து அவர் அதிமுகவுடைய வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளையும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இந்த கரிஸ்மா என்பது அடிப்படை. எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற ஒரு தனிநபர் கவர்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் அதிமுக. இன்றைக்கு அந்த கட்சிக்கு அப்படியான ஒரு தனிநபர் கவர்ச்சி என்பது இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதுங்கிறது அந்த இரட்டைகளினுடைய அடிப்படையான வாக்களை தவிர ஒரு தனிநபர் கவர்ச்சி இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அதிமுக வாக்குடைய ஒரு பகுதி துண்டாக சிதறி விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் என்பதே எனக்கு திமுக வேணாம் அதிமுக வேணாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிறவர்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஆல்டர்னேட்டிவ் வாக்குகள் என்பது விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.